பிக் பாஸ் சீசன் 9ல் நான் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆனது பிரவீன் ராஜனுடைய எவிக்ஷன் தான். ஏன்னா இந்த ஒரு மனிதன் பாருங்கள், இந்த வீட்டில் இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் இவருடைய மிகப்பெரிய ஆசை. ஒரு சீரியலில் வில்லன் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக தூக்கிட்டீங்களா என்னான்னு எனக்கு தெரில. ஆனால் யோசிச்சு பாருங்கங்க, இந்த கேமுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க இந்த மனுஷன், எப்படிங்க தூக்குனீங்க? ரம்யா ஜோ தாங்க வெளியேறினோம், அவங்க ஒன்றுமே பண்ணலையேங்க. மக்கள் அவங்களுக்கு ஆதரவே கொடுக்கலையே. அப்போ என்ன நடந்ததுன்னு தெரியலையே பிரவீன். தயவு செஞ்சு நீங்கள் வெளில வந்து குட்டாட் குட்டல் தான் பாருங்கள். இராணுவ தளபதி அப்படின்னா கூட நான் ஒன்று ரசித்தேன். நீ வெளில போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரவீன். நீ வெளில போகிறதுக்கான ஆளே இல்லையா? இப்போ கூட தலைவன் டாஸ்கில் நீ ஒரு கண்டஸ்டன்ட். போன வாரமும் நீ தலைவருக்கு தேர்தலில் ஒரு கண்டஸ்டன்ட். பிக் பாஸ் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தையாக தூக்குறாரு. பிக் பாஸு என்ன எனக்கு புரிஞ்சிச்சு. நீ ரம்யா ஜோ சைட் அடிச்சிட்டு இருக்கேன்னா பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஏன்னா இவர் போன வாரமே ஒரு கண்டஸ்டன்ட். அந்த டாஸ்கில் கண்டிப்பாக பிரவீன் ராஜை விட்டுருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாப்புல. ஆனால் அவரை விடாத மக்கள். ஆனால் ஏன் மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டாங்களே. அப்படி இருந்தும் நான் பிக் பாஸை தப்பு சொல்ல விரும்பல. ரம்யா ஜோ மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளே சரி, நெக்ஸ்ட் வீக் ரம்யா ஜோவை எடுப்போம். அப்போ அரோரா சிங்க்லேயர் நெக்ஸ்ட் வீக்கும் டபுள் எவிக்ஷன் கொடுக்குறையா? ஒன்று அரோரா சிங்க்லேயர், இன்னொன்று ரம்யா ஜோ எடுப்போம்.